நம்மளுடைய கம்பெனி இப்போ எந்த சுச்சுவேஷனில் போயிட்டு இருக்குன்னு மைவி 3 மக்களாகி உங்களுக்கு எல்லாருக்குமே இதை பற்றி நல்லாவே தெரியும். நம்மளுடைய எம்டி அடிக்கடி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவார், ஓடி ஒளியிற ஆள் இல்லை தேடி அடிக்கிற ஆளுன்னு. இப்போ நம்ம எல்லாருமே தேடி அடிக்கல, எல்லாருமே ஓடி தான் ஒளிஞ்சிட்டு இருக்கோம். யாரை பார்த்து? நம்ம கடன் கொடுத்த கடன்காரனை பார்த்தோம், பேங்க்காரனை பார்த்தோம், அந்த அசோக் சிறுநிதியை பார்த்தோம். எல்லாருமே ஓடி தான் ஒளிஞ்சிட்டு இருக்கோம். இப்போ ஜூலை 1லேருந்து நம்மளோட கம்பெனி 4th இயர் ஆனிவர்சரி. அதை நம்ம யாருமே கொண்டாடி இருக்க மாட்டோம். ஏன்னா நம்மளோட கம்பெனியோட நிலைமை, நம்மளோட நிலைமை ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. இதெல்லாம் காரணம் யார்? நம்மளோட எம்டியா, இல்லை நம்ம நிறுவனமா, இல்லை நம்ம மைவி 3 மெம்பர்ஸா? யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். எப்போ நம்ம கம்பெனிக்குள்ள அந்த அசோக் சிறுநிதி நாய் வந்தானோ அப்பத்துலேருந்து நம்ம கம்பெனிக்கு ப்ராப்ளமாக தான் இருக்குது, நமக்கும் ப்ராப்ளமாக தான் இருக்குது. இப்போ என்ன நான் சொல்ல வரேன்னா, ஒருத்தன் ஒரே கேஸை 100 டைம் கொடுத்ததுனால நமக்கும் நம்ம கம்பெனிக்கும் இந்த நிலைமை. அதாவது நம்ம கம்பெனியில் 60 லட்சம் பேர் இருக்கும். அந்த 60 லட்சம் பேரில் 10 லட்சம் பேர் ஒருத்த மேலே 10 லட்சம் கேஸ் கொடுத்தா அவனோட நிலைமை என்ன ஆகும்? ஏன் இதை யாருமே யோசிக்கல? இதுக்கு மேலேயும் நீங்கள் இப்படியே சைலண்டாக தான் இருக்க போகிறீங்களா? எம்டி மறுபடியும் வரதான் போகிறாரு, எல்லாருக்குமே காசு தரதான் போகிறாரு. பட் ஆனால் நமக்காக அவர் எவ்வளவோ தியாகம் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்காக நம்ம கம்பெனிக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்? அதுக்காக தான் நம்ம ஒரு புது முயற்சி எடுக்க போகிறோம்.